அந்த ஊர்ல வந்துங்க முதல்ல வந்து அதிமுக திமுக 2 கட்சிகள் இருந்துச்சு, பாஜக ஒரு குடும்பம் மட்டும் இருந்துச்சு. இன்னைய தேதிக்கு வந்து அந்த பன்னீர்செல்வம் ஐயாவுக்கு ஆதரவாக இருந்த அத்தனை பேரும் இணைஞ்சு திமுக வந்தாங்க. அவங்க என்ன மனசுல ஒரு கோட்டை கட்டிக்கிட்டாங்கன்னா, திமுக கோட்டையாயிருச்சு, நம்மளை கேள்வி கேட்க இங்க எவன் வர போறான், நாங்க தான் பெரிய அரசியல்வாதிங்க, எங்களை மீறி இந்த ஊருக்கு ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு ரொம்ப தெனாவட்டா அப்படியே அந்த கரை வெட்டியை போட்டு கவரமா சுத்தினவங்களுக்கு முகத்துல நாம் தமிழர் பிள்ளைய கறியை பூசி அனுப்புவோம். அது சின்ன சின்ன பிள்ளைய அவங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட்டுக்கு, அந்த சட்டப்படியான வாக்குவாதத்துக்கு, அந்த கேள்விகளுக்கு பதில் இல்லை. அவங்ககிட்ட பதில் சொல்ல முடியாம அவங்கள தாக்க முயற்சி பண்றதும், கொலை மிரட்டல் விடுறதும். காலையில போய் பூத் ஏஜெண்டா நியமிக்கப்பட்ட ஒரு பெண்ணை வீட்டுல போய் கொலை மிரட்டல் விட்டு அந்த பொண்ணை மிரட்டி, நாங்க அந்த படிவத்தை கொண்டு அந்த பொண்ணுகிட்ட கையெழுத்து வாங்கி உள்ள அனுப்புறதுக்கு அப்புறம் கையெடுத்து கும்பிட்டு எங்களை கொலை பண்ண வராங்க, எங்களை மிரட்டுறாங்க, நான் ஒரு பெண் பிள்ளை, எனக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு இந்த பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையினால நான் இன்னைக்கு வரலை அப்படின்னு மன உளைச்சலோட பேசுற அளவுக்கு ஆகுறாங்க.